ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஜிஎஃப் சேனல்லேருந்து மணிகண்டன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கதையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் வந்துட்டு ஊருக்கு வெளிப்புறமாக ஒரு குடிசையை போட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த முனிவருக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி ஒரு தாசி இருக்காங்க. அவங்களும் ஒரு குடிசை போட்டிருக்காங்க. இப்போ முனிவர் வந்து டெய்லி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்க்குறாங்க, தாசி வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போகிறத பார்க்குறாப்புல. ஸோ அப்படி இவரை முனிவர் வந்துட்டு ரெகுலராக பார்க்குறாரு. தாசி வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போயிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு தாசியை கூப்பிட்டுட்டு நம்ம அட்வைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாசியை கூப்பிட்டுட்டு, ஏம்மா இந்த மாதிரி பாவம் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணாதான் இது வந்து பாவம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே தாசி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து யாருமே இல்லைங்கய்யா, அனாதை நான், எனக்கு வந்து வேறு தொழிலே தெரியல, எனக்கு வந்து தெரியாது, அப்படி தெரிஞ்சால் கூட எனக்கு வந்து யாரும் தரமாட்டாங்க, எனக்கு வயிற்று பிழப்புக்காக தான் இதை வந்து நான் பண்ணுறேன், மனசளவில் வந்து நான் வந்து என் உடம்பு தான் விற்கிறேனே தவிர மனசளவில் வந்து நான் வந்து பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இருந்தால் கூட இவர் என்ன சொல்கிறாரு, ஸோ இல்லைம்மா நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி முனிவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாசி வந்துட்டு முனிவர் சொல்கிறத கேட்டுட்டு, ஆனால் இந்த தாசிக்கு வந்து வேறு தொழில் தெரியாதனால விட முடியலை, இருந்தால் கூட பண்ணுறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்துட்டு தாசி வந்து கொஞ்சம் திருந்திட்டாங்க. அவங்க வந்து உடம்பளவில் அவங்க உடம்பை கொடுக்குறாங்களே தவிர மனசளவில் வந்துட்டு அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க. மனசில் வந்து ஸோ கடவுளே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு வேலை தெரியாதனால இதை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து முனிவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இது வந்து முனிவருக்கு தெரியாது. முனிவர் வந்து என்ன நினைக்கிறாரு, நம்ம சொல்லிக்கூட தாசி கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தாசிக்கு வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும், இது சொன்னால் கேட்க மாட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து தாசி வீடை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ தாசி வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கல்லை எடுத்து போடுறாரு, ஒரு இடத்துல போடுறாரு. ஸோ டெய்லி என்னென்னைக்கெல்லாம் வந்துட்டு தாசி வீட்டுக்கு ஆள் வந்துட்டு போகிறாங்களோ அப்போல்லாம் ஒரு கல்லை எடுத்து போடுறாப்புல. ஸோ இப்படியே கல் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய குவியலாக வந்துருச்சு. ஸோ ஒரு நாள் தாசியை கூப்பிட்டு காமிக்கிறாரு, இங்கே வா பாரு, உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டு போனால் நான் ஒரு கல் எடுத்து போட்டேன், இப்படி டெய்லி போட்டு பாரு எவ்வளோ குவியலாக கிடக்குது, இது வந்து உன் பாவ குவியலை நீ சேர்த்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, இப்போயாவது நீ நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அதை பார்த்த தாசிக்கு வந்துட்டு, ஆஹா நம்ம இவ்வளோ பாவம் பண்ணிட்டோமே, நம்ம பாவம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க வந்து நோய்வாய்ப்படுறாங்க, மனசளவில் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டெய்லி புலம்பி கண்ணீர் விட்டு கதறி, கடவுளே என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சொல்லி டெய்லி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. கடைசிக்கு பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து தாசி இறந்தே போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முனிவர் வந்துட்டு இப்படியே தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முனிவருக்கும் கொஞ்சம் வயசாகிடுது. முனிவரும் கொஞ்ச நாள் கழித்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இறந்த பிறகு முனிவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசிக்கு முனிவர் வந்துட்டு இவ்வளோ நாள் தவம் பண்ணதுனால நம்ம எல்லோரும் நினைப்போம் அவர் வந்து சொர்க்கத்துக்கு போவார்னு நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா முனிவர் வந்து நரகத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி தாசி வந்துட்டு இந்த தொழில் செஞ்சதுனால நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் தாசி வந்துட்டு சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இதை பார்த்த முனிவருக்கு வந்துட்டு செம கடுப்பு, செம கோபம், என்ன இங்கே இது மேல்லோகத்தில் ஒரு நியாயம் இல்லை, தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் யம தர்மராஜனை பார்த்து கேட்குறாரு, என்னங்க இங்கே வந்துட்டு ஒரு நியாய தர்மமே இல்லை, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் வந்துட்டு காலங்காலத்துக்கும் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு வந்துட்டு நீங்கள் நரகத்தை கொடுத்துருக்கீங்க, ஒரு தாசிக்கு போய் சொர்க்கத்தை கொடுத்துருக்கீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதுக்கு வந்து யம தர்மராஜன் சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலை என்னது, தவம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, நீங்கள் வந்துட்டு அதை விட்டுட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் தாசி வீட்டை வந்து நோட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, தாசி வீட்டுக்கு யார் வரா யார் போகிறா அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் உடம்பளவில் நீங்கள் தவம் பண்ணுறீங்க, தியானம் பண்ணுறீங்க, ஆனால் மனசை ஃபுல்லாக வந்து தாசியை பற்றியே நீங்கள் நினச்சிட்டு இருந்ததுனால தாசி பண்ண பாவம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் தாசி வந்துட்டு உடம்பளவில் வந்துட்டு அவள் உடம்பை கொடுத்தா கூட மனசளவில் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட டெய்லி வேண்டதுனால அவள் பாவமெல்லாம் ஸோ அவன் வந்துட்டு ஆஹா இப்படி முனிவர் அட்வைஸ் பண்ணாரே, நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோமே அப்படின்னு அவன் நினச்சதுனால அவன் செஞ்ச பாவமெல்லாம் போயிடுச்சு, அவளுக்கு வந்து அதனால் வந்து சொர்க்கம் கிடச்சிருக்கு. அதனால் எண்ணம் போல் தான் வாழ்க்கை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் வரும். நீங்கள் வந்து உடம்பளவில் நீங்கள் செய்த பெருசு கிடையாது, மனசளவில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் நடக்கும், உங்களுக்கு எண்ணம் போல் தான் வாழ்க்கை இருக்கும், இப்போயாவது நீங்கள் இதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஸோ நண்பர்களே,
நீங்கள் இதை நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம வந்து நல்ல எண்ணங்களோடு இருந்தால் நமக்கு நல்லதே நடக்கும். ஸோ நம்ம எண்ணத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல எண்ணமாக கொண்டு இருப்போம். எல்லாருக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.